Hi friends, வணக்கம். வெல்கம் டு சமையல். இந்த வீடியோவில் லெமன் வச்சு நல்ல காரசாரமாக வாய்க்கு ருசியாக ஒரு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு மொத்தம் நான் 5 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல ஜூஸ் நிறைய இருக்கிற மாதிரி பழமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ண லெமன் வாங்குறீங்க அப்படின்னா அன்வேக்ஸ்டா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க. பொதுவாக இந்த மாதிரி பேக் பண்ணி வர லெமன்ஸில் வந்து வேக்ஸ் கோட்டிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து தொக்குக்கு தோலையும் சேர்த்து சமைக்க போகிறோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி வேக்ஸ் கோட்டிங் இல்லாத பழமாக பார்த்து வாங்குறது ரொம்பவே முக்கியம். இப்போ அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த கழுவின எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே நல்ல சுத்தமான காட்டன் துணி இல்லாட்டி பேப்பர் டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும். ஈரப்பதம் எதுவுமே இல்லாத அளவுக்கு தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. இது நல்லா இந்த ஈரப்பதம் எல்லாம் போனதுக்கப்புறமா இது சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த விதைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தனியாக எடுத்துட்டு நம்ம பழம் மட்டும் தனியாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பழத்தையுமே கட் பண்ணியாச்சு. இந்த விதைகள் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த விதைகள் இல்லாத மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கணும். இப்போ இந்த கட் பண்ண பழத்தை எல்லாத்தையுமே நல்ல ஒரு காஞ்சு சுத்தமாக இருக்கிற ஒரு கண்ணாடி பவுலில் வந்து நான் போட்டுக்கிறேன். கண்ணாடி பாட்டிலோ இல்லை வந்து ஊறுகாய் ஜாடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கண்ணாடியாக இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். இப்போ இதில் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/4 கப் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். உப்பு சேர்த்து கலந்து விட ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து அப்படியே தண்ணி விட ஆரம்பிக்கும். நல்லா கலந்து ஒரு நிமிஷம் பக்கம் நல்லா கலந்துட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போது இன்றைக்கி காலையில் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக இது ஊறணும், நாளைக்கு ஃபுல்லாக ஊறணும். அதுக்கு அடுத்த நாளை கழித்து வந்து நம்ம காலையில் எடுத்து இது தொக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 நாள் ஆயிடுச்சு. நல்லா வந்து நம்ம சேர்த்த எலுமிச்சம்பழத்துலேருந்து நீர் எல்லாம் தனியாக வந்து எப்படி ஆயிருக்கு பாருங்கள். இது அப்பப்போ மட்டும் நீங்கள் டைம் கிடைக்கும்போது லேசாக மட்டும் குலுக்கி விடுங்க. இப்போது பழம் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க போகிறேன். நீங்கள் எடுக்கிற மிக்ஸி ஜார் வந்து தண்ணி எதுவும் இல்லாமல் நல்ல காஞ்ச ஜாராக எடுத்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் லேசாக கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்ல ஒரு வாசனை வருது. லெமன்லாம் வந்து அரைச்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது இந்த வாசனையே. இப்போ வந்து நம்ம ஊறுகாய்க்கு தாளிச்சிடலாம். இந்த பேனில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் வந்து ஊறுகாய்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து இது நல்லா பொரியணும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். தீயை நல்லா குறைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் சுருண்டு வர அளவுக்கு நம்ம இதை கிளறிட்டே இருக்கணும். அப்பப்போ கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்கணும். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஊறுகாய் வந்து எப்போவுமே கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா ஓரங்கள்லாம் அந்த எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்துருச்சுனாலே நம்மளுக்கு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா அப்படியே ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஊறுகாய் மாதிரியே இதையுமே வந்து மாதக்கணக்கில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு தயிர் சாதத்தோடு இந்த ஊறுகாய் கொஞ்சமாக இருந்ததுன்னா போதும், அவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக நல்ல வாயில் எச்சி ஊறுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடனடியாக ரொம்பவே சுவையான ஒரு ஊறுகாய் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஆப்பிள் வச்சு பண்ணுறேன். நீங்கள் இதே ஊறுகாய் மாங்காலையும் பண்ணலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு பெரிய க்ரீன் கலர் ஆப்பிளை வந்து கழுவிட்டு இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள்.
இது சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஆப்பிளையும் சேர்த்துடலாம். இந்த ஆப்பிளுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்க்கணும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வதக்கிட்டே இருக்கலாம். ஆப்பிள் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அப்போ வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்பவே சுவையான ஒரு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான பழுத்த தக்காளியாக ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு இந்த தக்காளியை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டிக்கலாம். தக்காளி வெட்டும் போது அந்த நடுவில் ஒரு பகுதி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு எல்லா தக்காளியுமே கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாகவே வெட்டிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வெட்டி எடுத்தாச்சு. நல்ல ஒரு அடிகனமான பேனை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு, நான் ரொம்ப அதிகமாக உப்பு சேர்க்கலை, கொஞ்சம் கரெக்டாக தான் சேர்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நான் உப்பு காரம் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி சேர்க்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு 1 டேபிள் ஸ்பூனோ இல்லை 1.5 டேபிள் ஸ்பூனோ அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறணும். எல்லாம் அந்த உப்பு மிளகாத்தூள்லாம் தக்காளியோட ஒன்றா கலந்ததுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். இந்த தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வரணும். இடையில மட்டும் அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்க 1.5 கிலோ அளவுக்கு தக்காளிக்கு ஒரு 100 கிராம் அளவு புளி எடுத்துக்கலாம். இந்த புளி இந்த பவுலில் சேர்த்துட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இந்த புளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சிக்கணும். இப்போ தக்காளியை திறந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். மறுபடியும் மூடி வச்சு ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு குக் பண்ண போகிறேன். நம்ம ஊற வச்சு இந்த புளி வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த புளியை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது நம்ம இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை வந்து நல்லா ஒரு வடிகட்டியில் நல்லா வச்சு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். அந்த சக்கையெல்லாம் நம்ம சேர்க்காமல் இருந்தோம்னா ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கும். இந்த நாரெலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லா அந்த புளியையும் நம்ம நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம மூடி போட்டு மூடாமல் திறந்து வச்சு இதை நல்லா கிளறி விட்டுட்டே குக் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வரணும், அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி இருந்ததை விடவே நல்லா வற்றி ஓரளவுக்கு திக்காகவும் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து நான் இன்னொரு ஸ்டவ்வுக்கு மாற்றி வச்சுட்டு இதில் இந்த ஊறுகாய்க்கு ஒரு பொடி சேர்ப்போம் இல்லையா, அது ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 3 டீஸ்பூன் கடுகு, ஸ்டவ்வை நல்லா மிதமான தீயில் வச்சு கைவிடாமல் நல்லா இதை பொன்னிறமாக மாறி அந்த வெந்தயம் கடுகுலேருந்து நல்ல ஒரு வாசனை வரும். அந்த அளவுக்கு வந்து இதை வறுத்துக்கணும். கருகிராமல் வறுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஏன்னா இந்த பொடி தான் வந்து அந்த ஊறுகாய்க்கே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இதை கவனமாக நம்ம வறுத்து கரெக்டான டயத்தில் வந்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெந்தயத்தோட கலர் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலராக மாறி இருக்குது. கடுகுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு உரலுக்கு மாற்றி இடிச்சுக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உரல்லையே வந்து நல்லா ஓரளவுக்கு கொரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பொடி பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதே உரல்லையே ஒரு 20-25 பல் பூண்டு வந்து நல்லா 1-2 தட்டி எடுத்துக்கலாம். இதையும் நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் 2 தடவை சுற்றி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். நான் இந்த உரல்லையே லேசாக இடிச்சுக்க போகிறேன். பூண்டு சேர்க்கும்போது அந்த தக்காளி ஊறுகாய்க்கு இன்னுமே சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பூண்டும் நல்லா இடித்து வச்சாச்சு. இந்த தக்காளி புளிக்கரைசலோடு சேர்த்து நல்லா கொதித்து வற்றி வந்திருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சும் யூஸ் பண்ணலாம். இல்லை இப்படியே இருக்கட்டும், 1-2 அந்த தக்காளி தட்டுப்படுறது ஓகே அப்படின்னிங்கன்னா இப்படியே விட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த ஹேண்ட் பிளெண்டரில் நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக அரைச்சிக்க போகிறேன். அடுத்து நம்ம ஊறுகாய்க்கு தாளிச்சிடலாம்.
இந்த பேனில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் சும்மா ஒரு டீஸ்பூன் மட்டும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை சேர்த்துட்டு அந்த பூண்டு லேசாக கலர் மாறணும் அந்த எண்ணெயிலேயே. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இப்போ இந்த தாளிப்பை நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதில் சேர்த்துட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போது இந்த பூண்டு ஃப்ளேவர் எல்லாமே வந்து அந்த தக்காளியில் நல்லா இறங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வெந்தயம் கடுகு, அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா இதிலேருந்து எண்ணெய் கசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கணும். மூடி போடக்கூடாது, ஓப்பன்லேயே வச்சு தான் குக் பண்ணணும். கொஞ்சம் தெறிக்கவும், அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்தே கிளறி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திக் ஆகிற வரைக்கும் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விடவே நல்லா திக்காகி ஓரங்கள்லாம் எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மட்டும் திக்காகும். அதனால் இப்போவே நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம இதை வந்து அரைச்சிட்டு நம்ம பண்ணதுனால நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இது நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுற வரைக்கும் மூடி போட வேண்டாம். அப்படியே கொஞ்சம் ஓப்பன்லேயே வச்சு இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பாருங்கள், நல்ல நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் இன்னுமே மேலே தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஆறின உடனே நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 நல்ல ஒரு ட்ரையான கிளாஸ் பாட்டிலில் நான் மாற்றி வச்சிட போகிறேன். இது எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த ஊறுகாயை நீங்கள் எடுக்கும்போது நல்ல ஒரு ட்ரையான ஸ்பூன் போட்டு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா 6 மந்த் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான தயிர் சாதம், சாம்பார் சாதம், பருப்பு சாதத்துக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.